கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும். குறிப்பாய் ஒரு டைரி எடுத்து நீங்கள் அதை எழுதுனா நல்லாயிருக்கும். இந்த வசனத்தை நீங்கள் குறித்து கொண்டு அதற்கு பின்பதாக அந்த வசனத்தை நீங்கள் தியானிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். சரியா? எனவே நாம் சொல்ல போகிற தியானிக்க போகிற வசனங்களை நீங்கள் ஒரு நோட்டில் குறிச்சிக்கிட்டு திரும்ப அதை நீங்கள் என்ன செய்யணும்? தியானியுங்கள். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு வெளிச்சம் உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகத்தை பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். யாரு? அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்களுக்கு ஒன்று தெரியவில்லை. எது தெரியவில்லை அப்படின்னா, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தாங்க. அப்போ வேத வாக்கியத்தை அறிந்து கொள்வது, வேத வாக்கியத்தை விளங்கிக் கொள்வது, வேத வாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அதை படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்வது என்பது மிக முக்கியமான காரியம். நாம் எத்தனையோ காரியங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். சரியா? உலகத்தில் சுகமாக்குவது எப்படி எத்தனையோ காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அநேகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது நான் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த 70 பேரும் அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்ப வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் எல்லாரும் சந்தோஷப்படுறது, பேயை ஓட்டுனா சந்தோஷம், நோயை குணமாக்கினா சந்தோஷம், இப்படி எத்தனையோ விதமான மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்கிறார் இன்றைக்கும். ஆனால் அன்றைக்கும் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு 70 பேருக்கு அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? பிசாசு கீழே விழுந்துட்டான், மேலே இருந்து கீழே விழுந்துட்டான். மேலே இருந்தவன் இப்போ எங்கே விழுந்துட்டான்? கீழே விழுந்துட்டான். இப்போ நீங்கள் உங்கள் பேர் எங்கேயாச்சு? பரலோகத்தில் எழுதியாச்சு. உங்கள் பேரெல்லாம் எங்கேயாச்சு? பரலோகத்தில் எழுதியாச்சு. என்ன அருமையான ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பேர் பரலோகத்தில் என்னாச்சு? எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு இயேசு சொன்னார். நீ பிசாசு துரத்தில் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. உங்கள் பேரை எங்கே எழுதியாச்சு? பரலோகத்தில் எழுதியாச்சு. பிசாசு துரத்துனாங்க, நோயை சுகமாக்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவார் என்பதை குறித்து அவர்களுக்கு அந்த வேத வாக்கியம் அவங்களுக்கு என்ன செய்யல? தெரியவில்லை. இன்றைக்கும் நமக்கு தெரிய வேண்டிய வேத வாக்கியங்கள் நிறைய தெரியாமல் இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இப்படி நிறைய காரியங்களை உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் குறிப்பாய் நமக்கு அறிய வேண்டிய, தெரிய வேண்டிய, விளங்கிக் கொள்ள வேண்டிய வேத வாக்கியம் இயேசு கிறிஸ்து மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அப்போஸ்தலர்கள் அறியவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் இதனுடைய வெளிச்சத்தை நாம் பெற்றிருப்போமானால், இந்த வெளிச்சத்தை நாம் அனுபவிப்போமானால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். சரியா? அவங்க அதனால தான் துக்கமாக இருந்தாங்க, இப்படி கண்ணீரோடு இருந்தாங்க, வேதனையோடு இருந்தாங்க, கதை அடைச்சிக்கிட்டு பூட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்? என்ன காரணம்? வசனம் தெரியல. இன்றைக்கும் வேத வசனம் தெரியலன்னா உங்கள் வாழ்க்கையில் துக்கம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், நீங்கள் சோர்ந்து போவீங்க.
ஆனால் வேத வாக்கியங்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிமையாய் வெற்றி சிறப்பதற்கு இந்த வேத வாக்கியம் மட்டும்தான் உதவும் பிரியமானவர்களே. எனவே இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் ஏதோ அசால்ட்டாக படிச்சிங்கன்னு சொன்னால், அல்லது கவனம் இல்லாமல் வாசிப்பீங்கன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள், இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிட்டு முடிப்பீங்க. தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க விட வேண்டியதில்லாத காரியங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. இதனால் நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாதபடினா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்கிற வேத வாக்கியத்தை அவங்க என்ன செய்யல, அறியலை. எத்தனையோ காரியங்களை அவங்க பார்த்தாங்க. தண்ணீரை திராட்சரசமாக பார்த்தாங்க, எப்படி குஷ்டரோகியை சுஸ்தமாக்குனதை பார்த்தாங்க. இப்படி இயேசு செய்த அநேக அற்புதங்களிலே அவங்க மனம் போயிட்ட தவிர எதை அறியலை, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். நாம் அறிஞ்சிருக்கிறோமா? நாம் அறிஞ்சிருக்கிறோமா பிரியமானவர்களே? சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். பாருங்க, அவர் அழிந்து போகிறவர் அல்ல. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். இந்த வேத வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ஒரு வேத வாக்கியம். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்வார், உயிர்த்தெழுவார் என்பதை குறிக்கிறதான அந்த வேத வசனத்தை அவன் சீசர்கள் அறியல. இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு, அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு அப்போஸ்தலர்கள் கூடி வந்திருக்கும் போது அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27 முதல் வாசிக்கலாம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அழகா பேசுறார், இப்படி அழகா பேசுறார். 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவியுடுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற பேதுரு பேசுகிறார். இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்த காரியத்தை, உயிர்த்தெழுந்த வேத வாக்கியத்தின்படி அவர் உயிர்த்தெழுந்த காரியத்தை இப்பொழுது அவர் அறிந்திருக்கிறபடினால் அவர் பேசுகிறார். இப்படியே 23ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். 22 முதல் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவரை வெளிப்படுத்துவது நோக்கம்தான் அடையாளம், அற்புதம். அவர் யார்? கிறிஸ்து என்பதை. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவர் எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. அவரை குறித்து கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய, உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இப்போ அதே மாதிரி தான் நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கும் வேத வாக்கியம் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் சந்திக்கிறீர்களோ அந்த எல்லா சூழ்நிலைக்கும் என்ன இருக்கு? வேத வாக்கியம் இருக்கிறது. ஆனால் இந்த வேத வாக்கியத்தை இயேசு அறிந்திருந்தார். ஆனால் யார் அறியல? அவருடைய அப்போஸ்தலர்கள் யாருமே அறியல. இந்த வார்த்தையை, இது என்னை குறித்த தீர்க்க தரிசனம் என்று இயேசு அறிந்திருந்தார்.
ஆனா அப்போஸ்தலர்களுக்கு இந்த வார்த்தை தெரியல. எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, உயிர்த்தெழுந்த பின்பு, அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு அந்த வேத வாக்கியத்தினுடைய மேன்மையை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்படியானால் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வேத வாக்கியத்தின் மேன்மையை உணர்வார்கள், வேத வாக்கியங்களின் ரகசியத்தை அறிவார்கள், தேடுவார்கள் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. எனவே நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் அல்லது வல்லமையை பெற்றிருக்கிறேன் அப்படின்னா நமக்கு எது மேல வாஞ்சை இருக்கும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை எனக்கு எல்லா சூழ்நிலைக்கும், எனக்கு எல்லா சூழ்நிலைக்கும் இந்த வேதத்தில் என்ன இருக்கு? விடை இருக்கிறது. விடை எங்கேயும் இல்லை, கூகுள்ல கிடையாது. இப்படியே நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. எங்கேயுமே பார்க்க முடியாத விட வேதத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படியானால் நீங்கள் இதை பார்க்கும் இந்த வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாரும்போது உங்க வாழ்க்கையில அதற்குண்டான விடை கிடைக்கும். உலகத்துல எத்தனையோ பேருக்கு எத்தனையோ சூழ்நிலையில அவங்களுக்கு விடை இல்லாமல் தற்கொலை பண்ணி கொடுக்கிறார்கள். இப்படியே விடை அந்த விடை தெரியாதனால்தான் ஒருவரை ஒருவர் பகைக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் விரோதிக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிறார்கள். காரணம் என்ன? இந்த வேதத்துல அதற்கான விடை இருக்கிறது. என்னுடைய பிரச்சனைக்கான விடை இருக்கிறது. என்னுடைய நான் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் என்ன இருக்கு? விடை இருக்கிறது என்பதை அறியாமல் கடன் வாங்குகிறார்கள். இப்படி கோவப்படுறாங்க, எரிச்சப்படுறாங்க, இப்படி மற்றவங்களை காயப்படுத்துறாங்க. ஏன்? என்ன காரணம்? இந்த வேதத்துல விடை இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். பிரச்சனை இல்லாமலாம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு உலகத்துல உபத்திரமம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படியானால் பிரச்சனை உண்டு, ஆனால் தீர்வு இருக்கிறது. தீர்வை பார்க்க வேண்டுமானால் எதை அறியணும்? வேத வாக்கியங்களை நாம் அறிய வேண்டும். பாருங்க 30ஆம் வசனம், அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்திருந்தபடியால். பாருங்க, தாவீது தனக்கு தேவன் சத்தியம் பண்ணினதை என்ன செய்தான்? அறிந்திருந்தான். அப்படியானால் தேவன் இன்றைக்கும் உங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரானால் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டு கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தை என்பதை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில நீங்கள் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும், பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும், கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் அதற்கு சாட்சிகளாயிருக்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். இப்போ பேதுரு சொல்றாரு, நாங்கள் காரணம் என்னன்னா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற மனுஷனுடைய வாழ்க்கையில வேத வாக்கியம் அவன் உள்ளத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அவனுடைய ஆவியில அந்த வேத வாக்கியம் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படிங்கும்போது அந்த வேத வாக்கியம் அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாத்திரம் இல்லை, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு அங்கே சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே பேசுகிறார். 45 படிப்போம். 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து, அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இயேசு நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு செஞ்ச ஒரு காரியம், உலகத்தில் இருக்க குருடங்கண்ணெல்லாம் திறந்தாரு. ஆனா அப்போஸ்தலர்களுக்கு வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளும்படியான மனதை அவர் திறந்து. பாருங்க பிரியமானவர்களே, கண்களை திறப்பது ஆச்சரியமாய் பார்த்தார்கள். ஆச்சரியமாய் பிறவி குருடனே கண்களை திறந்து விட்டாரே என்று அநேகர் என்ன செஞ்சாங்க? ஆச்சரியமாய் நம்பினார்கள். ஆனால் அதை பார்க்கிலும் மேன்மையானது என்ன? அவர் அப்போஸ்தலருடைய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. இன்றைக்கும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை சேவிக்கிறோம், கர்த்தரை பின்பற்றுகிறோம் சொன்னா வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படாவிட்டால் நாம் குருடரிலும் குருடராயிருப்போம், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருப்போம். எனவே நாம் வேத வாக்கியத்தை ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியத்தின் மீது நமக்கு தாகமும் வாஞ்சியும் இருக்க வேண்டும். அந்த வேத வாக்கியங்களை கர்த்தர் நமக்கு விளங்கி காட்ட வேண்டும். அப்படி விளங்க காட்டும் போது நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? கொழுந்து விட்டு எரியும். கண்ணை திறக்கும் போது அவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியல. ஆனால் வேத வாக்கியங்களை விளங்க காட்டும் போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று நாம் பார்க்கிறோம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிருந்து எழுந்திருக்க வேண்டியதாக இருந்தது. அன்றியும்
மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. பாருங்க, இதை நாம் என்ன செய்யணும்? பிரசங்கிக்க வேண்டும். இதை நாம் பிரசங்கிக்க வேண்டும். நாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்தாரோ, கர்த்தர் நமக்கு என்ன செய்தாரோ அதை நாம் என்ன செய்யணும்? பிறருக்கு பிரசங்கிக்க வேண்டும். இதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதுக்கு தான் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். பாருங்க, இயேசு மரித்தோரை எழுப்பினார், அதற்கு சாட்சியை கேட்கல. குஷ்டரோகியை சுகமாக்கினார், அதற்கு அவர் சாட்சி தேடல. இப்படி எத்தனையோ பேர் அவருடைய தேவைகளை சந்தித்தார். கானா ஊர்ல கல்யாணத்தில் அற்புதம் செஞ்சார், அதற்கு சாட்சியை அவர் ஏற்படுத்த விரும்பல. ஆனால் இதற்கு நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து பாடுபட்டார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இவைகளுக்கு நாங்கள் யாரு? சாட்சிகள். அதான் என்ன தெரியுமா? இதனுடைய மேன்மையை நீங்க உணர்வீர்களானால், அறிவீர்களானால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இதுதான் தேவ திட்டம். இந்த தேவ திட்டத்தை தான் பேதுரு, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொன்னான். அதனாலதான் பின்னாடி போ சாத்தானேன்னார். இப்படி அது துரத்துல முன்னாடி போன சொல்லல, என்ன செய்ய பின்னாடி அப்படியே போயிரு, நீ பின்னாடி வராத. பாருங்க, பாடுபடக்கூடாது, மறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசாசு பேதுரு மூலமா பேசினான். எங்கெல்லாமோ இப்படிதான் ரொம்ப வேண்டிய ஆள் மூலமா பேசுறேன் பாருங்க, நன்மை செய்யற மாதிரி. ஆனா அதை பேச கேட்டிருந்தா இயேசு சிலுவையில் என்ன செய்ய முடியாது? மறிச்சிருக்க முடியாது, அடக்கம் பண்ணிருக்க முடியாது, உயிர்த்தெழுந்திருக்க முடியாது. நமக்கு அந்த திட்டத்தை, தேவ திட்டத்தை குலைக்கிறதுக்கு யார் மூலமா வரான்? இதே மாதிரி தான் நாம் தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு நமக்கு நெருங்கின மூலமா தான் வருவான். அப்போ நாம தெளிவா இருக்கணும். வேத வாக்கியத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும். பாருங்க, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். பாருங்க, ஆண்டவர் ஜெபம் கூட பண்ண சொல்லல. என்ன செய்ய சொன்னாரு? நீங்கள் காத்திருங்கள் என்று தான் சொன்னார். ஜெபம் பண்ண சொல்லல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் கொடுக்கிறார், அவர் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டார்னா நம்ம அவர் காத்துக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா தருவார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டுகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். பிரியமானவர்களே, எனவே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்துக்காக நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. ஆண்டவர் உங்களை வேற ஒன்றும் சொல்லலை, வேற ஒன்றுமே சொல்லலை. நீங்க போய் நீ தான தர்மம் பண்ணி அப்படிலாம் சொல்லல. நீ பரிசுத்தாய் வேணுமா? ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்? அமைதியா இருனார். அமைதியா இரு. இதை யாரும் செய்யறது கஷ்டம். இதுதான் கஷ்டம். ஜெபம் பண்றது கூட ஈஸி, ஜெபம் பண்றது கூட ஈஸி. நம்ம ஏதாவது போயிட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் நீ காத்திரு. வசனத்தை பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49. இதெல்லாம் பிளான், சும்மா ஏதோ தற்செயலா நடக்கல. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால், என்ன பலன்? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். எருசலேம் நகரத்தில் இருங்கள். ஜெபிங்கள் கூட சொல்லல. பாருங்க, ஆண்டவர் சாமானிய ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்திருந்தா போதும், அமர்ந்திருந்தா போதும். ஆனா நம்முடைய உள்ளதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்படியே அலைவாங்கிக்கிட்டே இருக்கும். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம் இல்லையா? இது நம்முடைய இயல்பான குணம், நம்முடைய இயல்பு இது. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? நீ காத்திருன்னு சொல்லிட்டாரு, அமர்ந்துருன்னு சொல்லிட்டாரு. இருதயத்தை அமர பண்ணி, அப்பா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர், பரிசுத்த ஆவியை எனக்கு என்ன செய்வேன்? தருவேன். எனவே நான் காத்திருக்கிறேன். அவங்க காத்திருந்த போது பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர்களை வந்து நிரப்புனதுனால அதுக்கப்புறம் அவங்க பலன் அடைந்து பேதுரு எழுந்து பேசுகிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி இப்படி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி விடுங்கள். ஒரு நேரத்துல பயந்து, ஒரு சேவல் கூவுற நேரத்துல ஒரு வேலைக்காரிட்ட மறுதளிச்ச பேதுரு இப்போ யூதர்களே அப்படின்றாரு. இப்படி பயப்படாம பேசுறாரு. காரணம் என்ன? 1ஆம் வசனம் வருது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு போடல. நல்லா பாருங்க, வசனம் தெளிவா இருக்கு. இயேசு சொன்ன மாதிரி நீங்க இருங்கன்னாரு. இவங்க ஓரிடத்துல கூடி வந்தாங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்தவர். இதே மாதிரி தான் நாம் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது, நம்ம ஜெபத்துல கிடையாது. எல்லாரும் நினைக்காங்க இவங்க ஜெபத்துல நினைக்காங்க. இவங்க ஜெபத்துல ஒண்ணுமே கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்கு. எதுக்கு இருக்கு சொல்லுங்க? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்கு. உங்க ஜெபத்துல இருக்கும்னா நம்ம மேன்மை பாராட்டலாம். அவர் சொன்னா அந்த சொன்னதுதான். நீ தண்ணியை ஊத்துனா தண்ணியை ஊத்தும் போது அந்த தண்ணி என்ன செய்யணுமா மாறுது? திராட்சரசமா மாறுத வர நம்ம தண்ணி என்ன செய்ய முடியாது. ஆனா அவர் சொல்லும் போது நம்ம கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்யணும். நீ எருசலேமில் அமர்ந்துரு அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? அமர்ந்தா ஜெபமே பண்ண வேண்டாம். அவர் சொல்றதை நம்ம அப்படி செய்வோமானா நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே மகிமையான காரியங்களை நாம் பார்க்க முடியும். எனவே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பாருங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்கல்ல, இவங்க போய் போனாங்க, காத்திருந்தாங்க, கர்த்தர் பரிசுத்த ஆவியை அனுப்புனாரு, அவங்க பேசினாங்க. இப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசணுமே தவிர பேசி இப்ப நிரப்புறது பரிசுத்த ஆவி கிடையாது. நீ பேசு அப்படி கிடையாது. அவர் நிரப்புவாரு, இவங்க என்ன செய்யணும்? பேசணும். சத்தியத்தை இன்னைக்கு நிறைய மாத்திட்டாங்க. வசனத்தையே புரட்டிட்டாங்க. நீ பேசு, பரிசுத்த ஆவியானவர் வருவார், பேசு. நோ, அமர்ந்துரு. அவருடைய சமூகத்துல ஆவியானவர் வருவார், அதுக்கப்புறம் பேசு. அப்ப பேசும்போது உன் வாழ்க்கையில் என்ன செய்யும்? அது கிரியை நடப்பிக்கிறதா இருக்கும். பிரியமானவர்களே, எனவே இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு வேத வாக்கியத்தையும் தேவனுடைய வல்லமையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே பார்க்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 2:22. யோவான் 2:22. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அப்போ வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசிக்கணும். இப்போ நம்முடைய அழைப்பு என்ன சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய அழைப்பு என்ன? வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் நாம் என்ன செய்யணும்? அவ்வளவுதான், போதும். இதை இருதயத்தில் விசுவாசித்தா போதும், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. வேத வாக்கியத்தை படிக்கணும், இயேசு சொன்ன வசனத்தை விசுவாசிக்கணும், இவ்வளவுதான் போதும். நீங்க இது செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்கள். நீங்க மலையெல்லாம் புரட்ட வேண்டாம், நீங்க ஒன்னையும் புரட்ட வேண்டாம். அப்போஸ்தலர் செஞ்சது அதுதான். காத்திருந்தாங்க, வேத வசனத்தை வாசித்தாங்க, அதை விசுவாசித்தாங்க. தெளிவா இருக்கு. எனவே நீங்களும் நாமும் வேத வாக்கியத்தை வாசித்து அதை விசுவாசிப்போமானால் அது போதும். ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் அப்படிதான் மிக தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 வசனம், தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் எவர்களோ இல்ல, அவ்வளவுதான், எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மெயின் பாயிண்ட் என்ன? அவரை
விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அவர் அன்பு கூறுகிறதை நாம் என்ன செய்யணும்? அவர் என் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நம்ம என்ன நினைக்கோம்னா, கடவுள் நம்ம மேல எப்போ போட்டு தள்ளிடுவாரோ அப்படிங்கிற சிச்சுவேஷனையே போதகர்கள் உருவாக்கிட்டாங்களே தவிர, ஆண்டவர் என் மேல எவ்வளவு அன்பாய் இருக்கிறார் என்பதை குறித்து கொஞ்சம் கூட மனுஷன் யோசிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கூட அவர் என் மேல எவ்வளவு அன்பாய் இருக்கிறார் என்பதை மனுஷன் யோசிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனா வசனம் அப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் இந்த உலகத்தை அவர் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை அவர் நேசிக்கிறாரு. எல்லாரையும் தான் நேசிக்கிறார். கிறிஸ்தவன் மட்டும் இல்லை, அவரை விசுவாசிக்கிறவன் மட்டும் இல்லை, எல்லாரையுமே நேசிக்கிறார். அவர் என்னையும் நேசிக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டானோ அவன் அவரை என்ன செஞ்சிருவான்? விசுவாசிடுவான். என்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா என்ன செஞ்சிடலாம்? விசுவாசிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் நம்மளை நேசிக்காரா அப்படிங்கிறதுல டவுட் இருக்கு. அங்க பாருங்க, அடுத்த வருஷம் படிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே அனுப்பினார். அப்ப பாருங்க, உலகத்துல ஒரு மனுஷனும் அவன் ஆக்கினை தீர்ப்பு போயிடக்கூடாது தான் தனது குமாரனை அனுப்பினார் தவிர, சரி இவமெல்லாம் வேணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் காப்பாற்றப்படணும், எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும், அப்படிதான் அவனுடைய விருப்பம். நம்ம நினைப்போம் இவன் சரியில்லை, இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவர் அப்படி இல்லை. அவன் எல்லாரும், அதுதான் சொன்னார், நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டுவானார். நல்லார் விருந்து சாலை நிறைஞ்சிருக்கு, நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டுவா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் கூட்டுவா. அவன் இங்க வந்தான்னா இதை சாப்பிட்டவனா இணைஞ்சிருவான், மாறிடுவான். இந்த அன்பை அவர் காட்ட விரும்புகிறார். பாருங்க அடுத்து, இவ்வளவு உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே அவரை அனுப்பினார். பாருங்க, நோக்கம் என்னன்னு? ரட்சிக்கப்படுவதே நோக்கம். நீங்களும் நானும் கைவிடப்படுவதல்ல, பின்மாறி போவதல்ல, ரட்சிப்பை இழந்து போவதல்ல, ரட்சிக்கப்படுகிறதற்காகவே கர்த்தர் பிதாவே ஆகிய தேவன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. பாருங்க, அப்போ அவர் என்னத்தான் என்னத்தை தான் எதிர்பார்க்கிறாரு? தேவன் என்னை நேசித்து ரட்சிக்க விரும்பித்தான் தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். ஆனால் நான் எப்படிப்பட்டவன் என்பது காரியம் இல்லை, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை மனுஷன் புரிந்து கொள்ளணும். அவருடைய இன்னைக்கெல்லாம் பிரசங்கள்லாம் நான் எவ்வளவு பாவிங்கிறத தான் பிரசங்கள்லாம் காட்டிட்டாங்களே தவிர தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறாருங்கிறத என்ன செய்யல, காட்டவே இல்லை. அப்போ தேவன் எப்படி அன்பா இருக்கிறார் என்பதை காண்பித்தால் எல்லாரும் யாருக்கு போயிடுவாங்க? தேவனத்துல போயிடுவாங்க. அப்போ ஒரு மனுஷன் கூட தேவனத்துல போகாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பவுல் பிரசங்கம் பண்ணார். பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணார்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் எப்படி பிரசங்கித்தாங்க? விசுவாசிக்கத்தக்கதாக. அப்போ ஒரு பிரசங்கம் எப்படி இருக்கணும்? அப்படித்தான் இருக்கணும். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார் என்று எழுதியிருக்கிறபடி இப்போ பவுலும் பர்னபாவும் எப்படி பிரசங்கினா விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அப்போ ஒரு பிரசங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனிடத்தில் ஒவ்வொரு மனுஷனும் போக முடியும். தேவனிடத்துல போக முடியாத ஒரு மனுஷனும் கிடையாது. எல்லா மனுஷனும் தேவனிடத்துல போகலாம் அப்படிங்கிறது தான் சுவிசேஷம். இதைத்தான் பிரசங்கிக்க சொன்னார். பிரியமானவர்களே, இதனாலதான் வேத வாக்கியத்தை அறியாதனால இவங்க தப்பா அதனுடைய அர்த்தம் தெரியனால தப்பா அதனால இவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணதுக்கே பயப்படுதாங்க. ஆண்டவர் நம்ம செபத்தை கேட்பாரா? எப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா? இப்படிங்கிற டவுட்டே உண்டாக்கி விட்டுருந்தாங்க. இவங்க தேவனிடத்துல போக முடியல. அதுதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். நல்லா பாருங்க, அந்த வசனத்தை நீங்க ஆழமாய் விளங்கி கொண்டீர்களானால்
5ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். பவுல் யார்? அப்பல்லோ யார்? அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு. அப்போ ஊழியக்காரன் யாரு? ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கும்படி பேசணும். தேவனை விசுவாசிக்கும்படி பேசணும். அதுக்கு தான் ஊழியக்காரன். எனவே தேவனுடைய வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. நீங்க தேவனத்துல போக முடியாது, தேவனத்துல வர முடியாது, தேவனத்துல உதவி பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு மனுஷனுக்கும் கிடையாது. இப்படி ஒரு மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. எனவே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க. பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர். அப்போ ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கிக்கணும். யார? ஊழியக்காரன் இல்ல. ஊழியக்காரனை விசுவாசிக்க முடியல, தேவனை விசுவாசிக்க முடியப்பா. நீ அவர்கிட்ட போ. நீ உன்னை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை கரம் பிடித்து அணைப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை அறியாதனால்தான் இவங்க தப்பான எண்ணம் இவங்களுக்கு வந்துருக்கு. இப்படி தப்பான எண்ணம். அதனாலதான் அவங்க தேவனத்துல போக முடியல. பிரியமானவர்களே, எனவே நாம் முதல்ல பார்த்தபடி இப்படி வேத வாக்கியத்தை அப்போஸ்தலர் அறியலை. வேத வாக்கியத்தை அப்போஸ்தலர் அறியலை. அப்போ அவர் அந்த அறிஞ்சிருந்தாங்கன்னா ஆண்டவர் எப்போ அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தணுமோ அப்பதான் அதை வெளிப்படுத்தினார். எனவே இந்த நாட்களில் நாம் வேத வாக்கியத்தையும் தேவனுடைய வல்லமையும் நாம் அறிந்து கொள்வோமானால் நாம் தப்பான எண்ணம் கொள்ள மாட்டோம். ஒரு இடத்துல வரும்போது ஏசு சொல்வாரு, நீங்க வேத வாக்கியத்தையும் தேவனுடைய வல்லமையும் அறியாதனால் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். எனவே நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தை நீங்க படிக்கணும். என்ன செய்யணும்? வாசிக்கணும். நிறைய பேர் இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு நம்மளாம் தகுதி கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டை உருவாக்கி விட்டாங்க. இப்படி இது படித்தா இதுபடி நடக்கணும், அதனால நம்ம இது என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது, அதனால இதை செய்யணும் படிக்கும். நீ நடக்கிறதுக்காக இது எழுதப்படலை, நீங்கள் நடப்பதற்காக இந்த வேத வசனம் எழுதப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நடப்பதற்காக இந்த பைபிள் எழுதப்படலை. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி எழுதப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்ட பின்பு அதற்கு தகுந்தபடி உங்க வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். நீங்க மாறி அங்க போறது இல்லை. அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தீர்களானால் அதுக்கு தகுந்தபடி நீங்க என்ன செஞ்சிருவீங்க? உங்க வாழ்க்கைய மாத்திருவீங்க. ஒரு பெரிய நல்ல கல்யாண வீட்டில், மினிஸ்டர் வீட்டில் கல்யாணம், அந்த மினிஸ்டர் வீட்டு கல்யாணத்துக்கு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. உங்களுக்கு கோட்டு, சூட்டு, டை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அழைப்பு வந்திருக்கு. என்ன செய்வோம்? மினிஸ்டர் வீட்டு கல்யாணங்க. இங்கே முக்கியமான ஆள், உங்கள் விஐபின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கு, கோட்டு கொடுத்துருக்கு, டை கொடுத்துருக்கு, சென்ட் எல்லாமே கொடுக்காங்க, ஃப்ரீயாக கொடுக்காங்க. என்ன செய்வோம்? அவ்வளோ போட்டு போய் இதே மாதிரி தாங்க ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. எல்லா சகல அந்தஸ்தையும் கொடுத்துருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருமா? ரோமர் 4ஆம் அதிகாரம் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது, இதை அடிக்கடி வாசிக்கும் போது, இதை நினைவு வரும்போது அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரும். 25 அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டோம். இயேசு கிறிஸ்து ஏன் எழுப்பப்பட்டார்? நான் நீதிமானாக்கப்படுவதற்காக. இப்ப நான் யாரு? அல்லேலூயா. இவ்வளவுதான் மேட்ரு. இத விசுவாசிக்கணும், அவ்வளவுதான் மேட்ரு. இதை விசுவாசிக்க விடாதபடி தான் நிறைய சந்தேகம் வரும், நிறைய கேள்விகள் வரும். விடமாட்டான் பிசாசு. இது எப்படி சார்னு நீதிமானாக முடியும்? அதனால தான் அந்த வசனத்தை அங்க பார்த்தோம். அவங்க வேத வாக்கியத்தை அறியலை. அவர் எதுக்கு மறிக்க போறாரு, எதுக்கு உயிர்த்தெழ போறாருங்கிறத அவங்க அறியலை. ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சுட்டாங்க. அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்ததுனால நான் என்ன ஆயிட்டேன்? நீதிமானாக்கப்பட்டு விட்டேன். அடுத்து முந்தின 24 படிங்க. இயேசுவை
நமக்கும் அப்படியே எண்ணப்படும். யாருக்கு? விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். அதனால்தான் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அந்த விசுவாசத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க காரணம் அதுதான். இப்போ ஆண்டவர் எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் உலகத்துல பாவி பாவின்னு சொல்லலாம். அவர் உன்னை பாவினே சொல்ல, நீ நம்பிட்டேனா, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் சிலுவையில் நீ சுமந்து தீர்த்து விட்டீர், இப்படி என் பாவத்தெல்லாம் நீ சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீர், உடைய உயிர்த்தெழுதல் மூலம் என்னை நீதிமானாக்கிட்டீர் அப்படிங்கிறத நீ 100க்கு 100, 99 இல்ல, எத்தனை %? நீ 100க்கு 100 நம்பும் போது நீ யாராவே மாறிடும், நீதிமானாகவே மாறிடும். 5ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே பற்று இருக்கிறபடியால் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்படியானால் நாம் நீதிமான் என்பதை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு நீதிமான் மேல பார்த்தா அது மேன்மை கிடையாது. ஒரு நீதிமான் இருக்கிறேன், அவன் நீதிமான், அதுல என்ன மேன்மை இருக்கு? ஆனா ஒரு பாவியை நீதிமானாக்குற இடத்துல விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு என்னவாக பண்ணப்படும்? நீதியாக எண்ணப்படும். பாருங்க, அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இதுதான் தேவன் வைத்திருக்கிற, நமக்கு வைத்திருக்கிற மிக உன்னதமான ஒரு வழி, பிரியமானவர்களே. எனவே இதைத்தான் ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்னா கிறிஸ்து மரித்ததினால் என் பாவம் போயிடுச்சு, அவர் உயிர்த்தெழுந்ததினால் நீதிமானாக்கப்பட்டேன். இதை சொன்ன எல்லாரும் அந்த காலத்துல பைத்தியரே, என்னடா பைத்தியாரா இப்படி பேசிட்டு இருக்க, அவர் மரித்ததினால உன் பாவம் போயிடுச்சு, அவர் உயிர்த்தெழுந்ததால் நீ நீதிமானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணான். அதனாலதான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, பாத்தீங்கன்னா நீங்க வசனத்தை கவனிச்சு, எவனோ ஒருத்தன் தான் போதும், இவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது என்ன பலன் இல்ல, மனுஷ பலன் அல்ல, அது மனுஷ பலன், அது தேவ பலன், இது தேவ பலன். எனவே நீங்க கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவம் எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், அவர் உயிர்த்தெழுந்ததினால நீதிமானாக்கி விட்டேன் என்பதை உங்களுடைய ஆத்மாவிலிருந்து நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் நீதிமானாவே மாறிவிடுகிறீர்கள். யாரா மாறிவிடுதோ? நீதிமானாய் மாறி பிதா உங்களை எப்படி பார்க்கிறாரு? நீதிமானாவே பார்க்கிறாரு. இத என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சுவிசேஷத்தை நீ அறிவிக்கணும். இந்த சுவிசேஷத்தை நீ என்ன செய்யணும்? நீ அறிவிக்கும் போதுதான் அது ஃபுல்ஃபில் ஆகும். என்னவோ அது ஃபுல்ஃபில் ஆகும். உன் வாழ்க்கையில நீ நீதிமான் என்பது ஃபுல்ஃபில் ஆகணும்னா இந்த சுவிசேஷத்தை நீ அறிவிக்கணும். நீ அறிவிக்காம இருப்பேன்னா இது ஒரு நாள் காணாம போயிடும். இது ஒரு நாள் விஷயம் காணாம போயிடும். அன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எப்படின்னா உன் விசுவாசம் அப்படியே இறங்கிடும். அப்போ இதை அறிவிக்க 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 இந்த விசுவாசமும் தைரியமும் நம்பிக்கையும் நாளுக்கு நாள் என்ன செய்யும்? கூடும், அதிகரிக்கும். பிரியமானவர்களே, இப்படி நடுப்பகல் வரைக்கும் அந்த சூரிய பிரகாசம் போல நீதிமானுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா இதை என்ன செய்யணும்? அறிவிக்கணும், மற்றவங்களுக்கு இதை சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் இது என்ன செய்யும்? இதனுடைய நிச்சயம் அதிகமாகும், தேவனுடைய வழிநடத்தலும் இருக்கும். அதே ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் சரி, நான் 3ஆம் அதிகாரம் 23, 24 படிங்க. எல்லாரும் பாவம் செய்து, எப்படியே ஒருத்தன் கூட கிடையாது, எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே ஆ கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஆ. மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். அல்லேலூயா. விளங்குச்சா? இந்த உலகத்துல ஒருத்தன் கூட நல்லவங்க இல்லைங்க. எவனும் நல்லவன் கிடையாது. இந்த உலகத்துல எவனும் நல்லவன் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதி பாருங்க, இதுதாங்க கிருபை. இந்த கிருபையை நீங்க உணர்ந்து அனுபவிச்சு இதை அறிவிக்கணும். இதை அறிவிக்காம ஆண்டவர் அதை தருவார் இதை தருவார்னா நீங்க லைன் மாதிரி போயிருவீங்க. ஆனா இதை பேச 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 நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து 22 அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. என்ன நீதி? தேவநீதி. தேவநீதி. இது மனுஷ நீதி அல்ல. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. என்ன கிடையாது? வித்தியாசமே கிடையாது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் அதுக்கு அடுத்து இதை பேசணும். இது ஒவ்வொரு நாளும் இதை அறிவிக்க வேண்டும். யாருக்கு? பிசாசுக்கு முதல்ல சொல்லிடணும். அடுத்தாப்புல நீங்க சந்திக்கிற நபர்களுக்கு சொல்லணும். அடுத்து பிதாட்டை என்னை நீதிமான் ஆக்கினீரே உனக்கு நன்றின்னு சொல்லணும். இதை சொல்லுவதற்கு பிசாசு தடை பண்ணுவோம். இதை அறிவிப்பதற்கு தான் பிசாசு நினைச்சோம் தடை பண்ணுவான். இந்த தடையை நீங்க மேற்கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களை நிப்பாட்டவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களை நீதி, அதாவது 26 வருஷம் பண்ணிங்களேன். அதே 3:26 ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே ஆ பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? கேள்விக்குறி பார்த்தீங்களா? அப்போ எவனும் மேன்மை பாராட்ட முடியாது. அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? அங்க கேள்விக்குறி. அல்ல. விசுவாசம் என்பது பிரமாணம். விசுவாசம் என்பது பிரமாணம். இந்த விசுவாச பிரமாணத்தை நீ உன் வாழ்க்கையில செயல்படுத்தும் போது நீ நீதிமானாய் காணப்படுகிறாய். யாராய் காணப்படுகிறோம்? நீதி. யாருடைய பார்வையில? பிதாவாகிய தேவனுடைய பார்வையில, பரலோகத்தின் பார்வையில, தேவ தூதர்களின் பார்வையில, பாதாளத்தின் பார்வையில நீங்களும் நானும் யாராய் காணப்படுகிறோம்? நீதிமான்களாய் காணப்படுகிறோம். இந்த நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பான்? தைரியமாயிருப்பான். இந்த இடத்துக்கு நீங்க வராத பட்சத்துல நீங்க பயந்துகிட்டே தான் வாழணும். இந்த வாழ்க்கைய நீங்க பயந்துகிட்டே வாழணும், சஞ்சலம். ஆனா இதை அறிவிப்பதற்கு உங்களுக்கு தைரியம் வேணும். இதை அறிவிப்பதற்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். இதை அறிவிப்பதற்கு இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு தான் அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கப்பட்டது எது தெரியுமா? நீ நீதிமான் என்பதை அறிவிப்பதற்கு தான். இதை அறிவிப்பதற்கு, நான் நீதிமான் என்பதை அறிவிப்பதற்கு தான். தான் நீதிமான் என்பதை விளங்க பண்ணிட்டோம்னா அவன் வாழ்க்கையில பாவம் வராதுங்க. அவன் நீதிமான் தன்னை இயேசு கிறிஸ்து என்னை நீதிமானை ஆக்கி இருக்கிறார் அப்படிங்கிற முழு விசுவாசத்தை உடையவன் எப்படி அவனால் பாவம் செய்ய முடியும்? அவன் அவரை சேவிப்பான், அவரை ஆராதிப்பான், அவரை தொழுது கொள்வான், அவரை மகிமைப்படுத்துவான். அவன் காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில பரலோக வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் யோவான் சுவிசேஷத்தில் வாசித்தபடி, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்தமே, அதை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் பாருங்க. அப்போஸ்தலருக்கு இந்த தெரியலை முதல்ல, பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிச்சு. இதே மாதிரி தான் எனக்கும் ஒரு காலத்தில் தெரியல. இப்போ இயேசு ஏன் மரிச்சாரு, ஏன் உயிர் தெழுந்தாரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்? என்னை நீதிமானாக்குவதற்காய் அவர் உயிர் தெழுந்தார். அவர் மரித்தது என் பாவத்திற்காய். அப்போ இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால், விளங்கி கொண்டீர்களானால் எவரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. யாரை பற்றியும், எவருடைய அபிப்பிராயத்தை பற்றியும் கவலைப்படாது. உலகம் முழுவதும் வந்து வேசின்னு சொன்னாலும் பரவாயில்ல, உலகம் முழுவதும் இவங்க பயங்கரமான பிராடுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து என் பாவத்தெல்லாம் எடுத்துக்கொண்டார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார், திரும்பவும் எனக்காக அவர் வருவார் என்பதை நான் 100% நம்பினா, இந்த உலகம் சொல்லப்போனால் ஐநா சபையே உன்னை குற்றவாளின்னு தீர்த்தாலும்
பரலோகம் எழுந்து நின்று சொல்லும், இவன் நீதிமான் என்று சொல்லும். இப்படி முழு பரலோகமும் எழுந்து நின்று சொல்லும், இவன் நீதிமான் என்று சொல்லும். இப்படிப்பட்ட சத்தத்தை நீ கேட்கணும்னா டெய்லி இதை நீ அறிவிக்கணும். ஒருத்தருக்காக நீ அறிவிக்கணும், ஒரு நபருக்காக இதை நினைச்சணும் நீ அறிவிக்கணும். எனவே இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் அறிவிக்கிறவர்களா இருப்போம், அனுபவிக்கிறவர்களா இருப்போம், அநேகருக்கு கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உங்க தேவையெல்லாம் சந்திப்பான். கர்த்தர் தேவையெல்லாம் சந்திப்பான். நான் இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன். உங்க தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார். உனக்கு முன்னாடி போய் கோணலானதை செவையாக்குவார், கரடு முரடானதை சமமாக்குவார். உனக்கு தமிழ் வேதம் சொல்லுகிறது, இதை புறக்கணம் பண்றவனுக்கு ரோமர் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, நமக்கு அடுத்த வசனம். அவ்வளவுதான் மேட்ரு. எப்படி ஒருவனும் தேவனுக்குரியவுல மனுஷனுக்குள்ளவே மனுஷனுக்குள்ள அறிவான். அப்போ தேவனுக்குள்ளதை அறியணும்னா தேவனுடைய ஆவியை பெற்றாதான் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். தேவனுடைய ஆவியை பெறணும்னா ஒரு மனுஷன் வேத வசனத்தின் மீது என்ன இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும், படிக்கணும். வேத வசனத்தின் மீது ஏம்டா வேத வசனம் எல்லாமே தேவனுடைய ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கு, அருளப்பட்டிருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வேத வசனத்தை நீங்க படிக்க 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 தேவ ஆவியானவர் உங்க உள்ளத்துல நிரப்பி நீங்க யார் என்பதை உங்களுக்கு காண்பிச்சிருவாரு. நீங்க பாவி கிடையாது, பரிசுத்தவான், நீதிமான் என்பதை அறிந்த பின்பு இதை என்ன செய்ய தெரியுமா, இதை அறிவிக்க வேண்டும். இது என்ன செய்யணும், இதை அறிவிக்க வேண்டும். இது முக்கியமான பாயிண்ட். இதை நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி இந்த சுவிசேஷத்தை என்ன செய்யணும். பவுல் சொன்னாரு, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னாரு. அப்போ அந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை அறிந்திருந்தார். எனவே இப்படிப்பட்ட இந்த மேலான சாக்கியத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர்தாமே நமக்கு மனக்கண்களை திறந்து இதை அறிவிப்பதற்கு நமக்கு வாயையும் திறக்கணும், மனக்கண்ணையும் திறக்கணும், வாயையும் திறக்கணும். அப்படி திறப்புமானால் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பி பலவர் ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பார்கள். அன்றைக்கு அந்த மகிமையை பார்ப்போம். அப்படிப்பட்ட மகிமையை காண்பதற்கு கர்த்தர்தாமே நமக்கு பரிசுத்தாவின் வல்லமையும் பலனையும் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.